செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். இன்றைய நாளிலும் கூட இலங்கை அரசினுடைய கடந்த ஒரு சில வாரங்களாக இலங்கை அரசு வெளிப்படுத்தியிருந்த தகவல் தொடர்பில் தான் இப்போது ஒரு முக்கியமான விடயம் இருக்கின்றது. விஜயகேரத் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார், இலங்கையில் இடம்பெற்றது இனப்படுகொலை என யாரும் உச்சரிக்க முற்படுவாராக இருந்தால் அல்லது இனிவருகின்ற நாட்களில் இனப்படுகொலை தொடர்பில் யாரும் அதிகளவில் உச்சரிப்பார்களாக இருந்தால் அவர்கள் தொடர்பில் இலங்கை சட்டத்துக்குட்பட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டிய ஒரு கட்டாய நிர்பந்தத்தை எங்களுக்கு ஏற்படுத்த வேண்டாம் என்கின்ற அர்த்தம் பட ஒரு தொலைக்காட்சி செவ்வியொன்றிலே தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருந்தார். அது சாதாரண கருத்தாகவோ அல்லது விஜயகேரத்தினுடைய தனிப்பட்ட கருத்தாகவோ பார்க்க முடியாது. காரணம் என்னவென்று சொன்னால், அவர் இலங்கையினுடைய வெளிவிவகார அமைச்சர் என்பதுடன் மட்டுமல்ல, இலங்கையில் இருக்கக்கூடிய மக்கள் விடுதலை முன்னணி, இப்போது தேசிய மக்கள் சக்தியாக இருக்கக்கூடிய மக்கள் விடுதலை முன்னணியின் அதிசக்தி வாய்ந்த அரசியல் பிரமுகராகவும் அந்த கட்சியினுடைய அரசியல் குழுவின் தீர்மானிக்கின்ற சக்தியாகவும் இருக்கக்கூடியவர் தான் விஜயகேரத் அவர்கள். அவருடைய கருத்தை தொடர்ந்து ஐக்கிய நாடுகள் சபையில் சில விடயங்கள் எதிரொலித்திருக்கின்றன. அவை தொடர்பில் தான் நாங்கள் இன்று உன்னிப்பாக அவதானிக்கப்பட வேண்டியிருக்கின்றது. அதில் குறிப்பாக பார்க்க போனால், ஐக்கிய நாடுகள் சபையிலே வெளியிட்ட ஒரு கருத்தானது, அதாவது வேறு யாரும் அந்த கருத்தை வெளியிடவில்லை. அந்த கருத்தை வெளியிட்டிருக்கக்கூடியவர் ஐக்கிய நாடுகள் சபையின் துணை செயலாளரும் மனிதாபிமான அவசர உதவிகள் தொடர்பிலான மிக முக்கிய பொறுப்பிலும் இருக்கக்கூடிய பிரதி செயலாளர், அதாவது ஐக்கிய நாடுகள் சபையின் பிரதி செயலாளராக இருக்கக்கூடிய தாம் பிளக்சர் அவர்கள் தான் இந்த கருத்தை வலியுறுத்தி இருக்கின்றார். அவர் இந்த கருத்தை வலியுறுத்திய இடமானது ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு சபையிலே இந்த கருத்து முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. காசா யுத்தத்தோடு தொடர்புபடுத்தி இலங்கையில் இடம்பெற்ற இன அழிப்பு தொடர்பான ஒரு விடயத்தை அவர் மிக முக்கியமான ஒரு கருத்தாக அங்கு பதிவு செய்திருக்கின்றார். காசா யுத்தம் தொடர்பில் அவர் குறிப்பிடுகின்ற போது, காசாவில் அட்டூழியங்கள் தொடர்கின்றன, இலங்கையிலும் கடந்த காலங்களில் எதிரொலித்தது போன்ற ஒரு அபாயம் எமக்கு ஏற்பட்டிருக்கின்றது என்கின்ற கருத்தை அவர் வலியுறுத்திவிட்டு அவர் கூறுகின்ற விடயம் என்னவென்று சொன்னால், ஆவணப்படுத்தப்பட்ட மீறல்களுக்கு எதிரான செயலற்ற தன்மை எவ்வாறு இலங்கையில் மட்டுமல்ல உலகம் முழுவதும் தண்டனையிலிருந்து விலகுவதற்கு அளித்த உறுதியானது என்பதற்கு ஒரு நிரந்தரமான நினைவூட்டலாக இலங்கையை பற்றிய குறிப்பும் அவர் வலியுறுத்துகின்றார். 2009 ஆண்டு முள்ளிவாய்க்காலில் நடந்த இனப்படுகொலையில் பல்லாயிரக்கணக்கான தமிழர்கள் பொதுமக்கள் படுகொலை செய்யப்பட்டனர். முதன்மையான கண்மூடித்தனமான தாக்குதல் மருத்துவமனைகள் மீது இலக்கு வைக்கப்பட்டன. மனிதாபிமான உதவிகள் மறுப்பு மற்றும் சரணடைந்த போராளிகள் மற்றும் சரணடைந்த பொதுமக்கள் படுகொலை செய்யப்பட்டனர். இன்று வரைக்கும் அவருடைய உறவுகள் தேடப்படுகின்றனர். அவர்கள் தொடர்பில் இலங்கை அரசு ஒரு முறையான அல்லது பொறுப்பான பதிலை வழங்க தவறி வருகின்றது. ஆக்கிரமிக்கப்பட்ட பலஸ்தீன பிரதேசத்தில் பொதுமக்கள் மீது இஸ்ரேல் வேண்டுமென்றே தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கின்றன. ஐநாவினுடைய மனிதாபிமான பணியாளர்கள் செல்ல முடியாமல் இருக்கின்றது, உதவிகள் செல்ல முடியாமல் இருக்கின்றது, தொடர்கின்றது அவலம். இது இலங்கையில் இடம்பெற்ற இனப்படுகொலைக்கு சமனானது. இலங்கையில் இருந்து சர்வதேச அரசு சார்பற்ற நிறுவன பணியாளர்கள் வெளியேற்றிய விதங்களை எல்லாம் அவர் இங்கு மறைமுகமாக சுட்டிக்காட்டுகின்றார். நேரடியாக இலங்கையில் இடம்பெற்ற இனப்படுகொலைக்கு இணையான ஒரு படுகொலை தான் காசாவில் இடம்பெறுகின்றது என்கின்ற ஒரு முக்கியமான தகவலை வெளிப்படுத்தி இருக்கின்றார். I ask you to reflect for a moment on what action we will tell future generations we each took to stop the 21st century atrocity to which we bear daily witness in Gaza. Israel is deliberately and unashamedly imposing inhumane conditions on civilians in the occupied Palestinian territory. For more than 10 weeks, nothing has entered Gaza. No food, medicine, water, or tents. Hundreds of thousands of Palestinians have again been forcibly displaced and confined into ever-shrinking spaces. Every single one of the 2.1 million Palestinians in the Gaza Strip face the risk of famine. 1 in 5 face starvation. Previous reviews of the UN's conduct in cases of large-scale violations of international human rights and humanitarian law, reports on Myanmar 2019, Sri Lanka 2012, Srebrenica, Rwanda, both in 1999, pointed to our collective failure to speak to the scale of violations while they were committed. So for those killed and those whose voices are silenced, what more evidence do you need now? Will you act decisively to prevent genocide and to ensure respect for international humanitarian law? Or will you say instead that we did all we could?
இன்று எம்மவர்கள் மத்தியிலே இலங்கையில் இடம்பெற்ற இனப்படுகொலை தொடர்பில் நிரூபிப்பதற்கான ஆதாரங்கள் இல்லை, அதனை கூறுவதற்கான வலு நியதியை தமிழ் சமூகம் இல்லாதிருக்கின்றது என்கின்ற வியாக்கியானம் கூறிக்கொண்டு வருகின்ற வேளையில் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய டாம் பிளெச்சர் அவர்களுடைய கருத்து மிக உன்னிப்பாக அவதானிக்கப்பட வேண்டியிருக்கின்றது. காரணம் என்னவென்று சொன்னால், இவ்வளவு காலமும் மௌனமாக இருந்த ஐக்கிய நாடுகள் சபை இந்த விடயத்தை கையில் எடுத்திருக்கின்றது என்றால் இங்குதான் ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் ஏதோ நிகழப்போகின்றது என்பது மட்டும்தான் இது ஒரு கட்டியம் கூறுகின்ற விடயமாக இருக்கின்றது. சில முன்னுதாரணங்கள் இருக்கின்றன. ரெபனிச்சா, ருவண்டா போன்ற நாடுகளில் சர்வதேச நீதிமன்றங்கள் அந்த நாட்டில் இடம்பெற்றது இனப்படுகொலை என்கின்ற ஒரு தீர்ப்பை சர்வதேச நீதிமன்றங்கள் வழங்கியிருந்தன. இப்போது நடைமுறை நாட்களில் இன்னும் ஒரு விடயம் வெளியாகி இருக்கின்றது. மியன்மாரிலே அங்கிருந்த மக்கள் மிகவும் துன்பமான முறையிலே படுகொலை செய்யப்பட்டார்கள், இடப்பெயர்வுக்குள்ளாக்கப்பட்டார்கள். அதன்போது சர்வதேச நீதிமன்றமானது ஒரு இடைக்கால தடை உத்தரவை விதித்திருந்தது. மியன்மாரிலே இடம்பெறுகின்ற இனப்படுகொலையை நிறுத்த வேண்டும், இவை தொடர்பில் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டி வரும் என்ற சர்வதேச நீதிமன்றம் ஒரு தடையினை விதித்திருந்தது. அந்த காலப்பகுதியில் தான் அது ஒரு ஓய்வுக்கு வந்தது. இலங்கையில் இடம்பெற்றது இனப்படுகொலை என்று கூற முடியாது என்று கூறுகின்ற எம்மவர்களுக்கு டாம் பிளெச்சர் அவர்களுடைய கருத்து ஒரு முக்கியமான தகவலாக இருக்கின்றது. அனுரகுமார திசாநாயக்க அரசில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் இப்போது கூறுகின்றார்கள், இலங்கையில் யுத்தம் இடம்பெறவில்லை, பயங்கரவாதிகளிடமிருந்து பொதுமக்களை மீட்பதற்காக அந்த போர் நடத்தப்பட்டதாக. குறிப்பாக அந்த கருத்தை இப்போது முன்னாள் ராணுவ தளபதி சவேந்திர சில்வா கூட கூறுகின்றார். அது மனிதாபிமான யுத்தம், பயங்கரவாதிகளிடமிருந்து மக்களை மீட்பதற்கான யுத்தம் என்று. அவர்கள் வாழ்ந்த பிரதேசத்தில் அவர்களை மீட்பதற்கு எதற்காக இந்த அரசு யுத்தம் செய்ய வேண்டும்? இப்போது அவற்றையெல்லாம் விட்டு விடுவோம், அவையெல்லாம் ஒரு பொருட்டல்ல. கடந்த காலங்களில் ஐக்கிய நாடுகள் சபை இலங்கை விடயத்தை சரியாக கவனிக்கவில்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு நாம் அனைவரும் முன்வைத்த ஒரு குற்றச்சாட்டாக இருக்கின்றது. ஆனால் இப்போது ஐக்கிய நாடுகள் சபை காசாவில் இடம்பெறுகின்ற இன அழிப்பு அல்லது இனப்படுகொலை என்பது இலங்கையில் ஈழத்தமிழர்களுக்கு இடம்பெற்ற முள்ளிவாய்க்காலில் 2009 இடம்பெற்ற இனப்படுகொலைக்கு சமன் என்று ஐக்கிய நாடுகள் சபையின் பிரதி செயலாளர் நாயகம் டாம் பிளெச்சர் அவனுடைய கருத்து மிக மிக உன்னிப்பாக அவதானிக்கப்பட வேண்டியிருக்கிறது. இறுதி யுத்தம் தொடர்பில் ஐக்கிய நாடுகள் சபை வெகு விரைவில் ஏதோ ஒரு அதிரடி நிலைப்பாட்டை எடுக்க போகின்றது என்பது மட்டும் இதன் மூலம் வெளிப்பட்டு நிற்கின்றது. அவர் உரையாற்றியது ஊடகங்களுக்கு முன்னிலையிலோ அல்லது சாதாரணமான ஒரு அவருடைய சமூக வலைத்தளங்களிலோ இல்லை. ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு சபையில் அவர் இந்த உரையை நிகழ்த்தி இருக்கின்றார். அது மட்டுமல்லாது அவருடைய பின்னணியை பார்ப்போம். அவர் கடந்த காலங்களிலே பிரித்தானியாவின் 3 பிரதமர்களுக்கு ஆலோசகராக இருந்திருக்கின்றார். அது மட்டுமல்லாது அவருடைய பணியானது சர்வதேச ரீதியாக ஒரு வலிமை மிக்கவராக இருக்கின்றார். நீங்கள் எல்லோரும் சிந்திக்கலாம், ஐக்கிய நாடுகள் சபையில் இருந்து அமெரிக்கா வெளியேறிவிட்டது, இவர் கூறிய கருத்து எப்படி நடைபெறப் போகின்றது என்று. இப்போது பிரித்தானியா மிக முக்கிய பங்கினை ஐக்கிய நாடுகள் சபையில் வகித்துக் கொண்டிருக்கிறது. கனடா பிரித்தானியாவுடைய கடுமையான இலங்கை தொடர்பான தீர்மானங்கள் இந்த வருடங்களிலே நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன, வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அங்கிருந்த படை அதிகாரிகள் மீது தடைகள் தொடர்கிறது. ஆகவே டாம் பிளெச்சர் அவனுடைய கருத்து என்பது இனி வருகின்ற நாட்களில் இலங்கை அரசை கதிகலங்கை செய்ய போகின்றது. இனி இலங்கையில் இருக்கக்கூடிய அரசியல் பிரமுகர்கள் தூதரகங்களின் வாசல்களை தட்ட வேண்டிய ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கின்றது. உங்கள் அனைவருக்கு ஞாபகம் இருக்கும், இலங்கையிலே மக்கள் அழிந்து கொன்றொழிக்கப்பட்ட போது ஐக்கிய நாடுகள் சபைக்கு எதிராக யுத்த கால பகுதியிலே அல்லது யுத்த பிரதேசத்திலே விடுதலை புலிகளுக்கு ஆதரவு என்று கூறி பொதுமக்கள் அழியப்பட்ட போது அந்த தூதரகங்களுக்கு எதிராக முற்றுகை போராட்டம் நடத்தியவர்கள் அனுரகுமார திசாநாயக்க, பிமல் வீரவன்ச, இப்போது இருக்கக்கூடிய முக்கிய பிரமுகர்கள் அத்தனை பேரும் அடங்குவார்கள். எனவே இலங்கையில் இடம்பெற்றது இனப்படுகொலை என்பதை நிரூபிப்பதற்கு ஐநா சபை ஏதோ ஒரு வகையில் தயாராகிவிட்டது அல்லது தன்னை தயார்படுத்தி விட்டது. அதற்கான முன்னோட்டங்கள் தான் இப்போது வெளிப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. ருவண்டாவில் இடம்பெற்றது இனப்படுகொலை, ரெபனிஷாவில் இடம்பெற்றது இனப்படுகொலை, அதே போன்று மியன்மாரில் இடம்பெற்றது இனப்படுகொலை நிறுத்துங்கள் என்ற அரசு இலங்கையில் இப்போதும் இனப்படுகொலை நடக்கின்றது என்கின்ற ஒரு கருத்தை அவர் மெல்லமாக அங்கு உச்சரித்திருக்கின்றார். எனவே இலங்கையில் இடம்பெற்றது இனப்படுகொலை என்று ஐநா ஏற்பதற்கான காலம் கனிந்து வருவதுதான் இதனுடைய கருத்துக்களாக பார்க்கலாம். அவர் ஐக்கிய நாடுகள் சபையிலும் ஒரு சாதாரண பொறுப்பில் இருக்கக்கூடியவர் அல்ல, ஒரு முதன்மை பொறுப்பில் இருக்கக்கூடிய அதிகாரியாகவே இருக்கின்றார். எனவே இலங்கை அரசு இனி வருகின்ற நாட்களில் திணறப் போகின்றதா, கதறப் போகின்றதா, பதறப் போகின்றதா, பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன இடம்பெறப் போகின்றது என்று. இனப்படுகொலை தொடர்பாக பல கருத்துக்களங்கள் சர்வதேச ரீதியாக ஆரம்பிக்கப்பட்டு விட்டன. எது இடம்பெறப் போகின்றது, எப்படி இடம்பெறப் போகின்றது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு கவுன்சிலில் இந்த கருத்தானது பதிவு செய்யப்படுவதோடு மட்டுமல்லாது 2009 யுத்த காலங்களில் ஐநாவுக்கு கிடைக்கப்பெற்ற மிக பெரும் ஆவணங்கள் தான் இப்போது பேசுகின்றன. இனி வருகின்ற நாட்களில் என்ன கருத்துக்கள் எதிரொலிக்கப் போகின்றது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். இன்றைய இந்த தகவல்களோடு செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.